ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஐஜிஐ ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க எங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி பிப்ரவரி 1999 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இந்த கம்பெனியோட மெயின் பிசினஸ் என்னதுன்னா, டைமண்டோட குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி சர்டிபிகேஷன் பண்றதும் அண்ட் டைமண்டோட குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில ரிசர்ச் பண்ற கம்பெனியாகவும் இருக்காங்க. இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி 2021 டோட்டல் ரெவன்யூவா 364 கோடி பார்த்திருக்காங்க. 2022 அது 490 கோடியா வந்து உயர்ந்திருக்கு. 2023 அது 638 கோடியா உயர்ந்திருக்கு. 9 months financial year 2024ல இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 596 கோடி அளவுக்கு இருக்கு. கன்சிஸ்டன்டா இவங்களோட ரெவன்யூ growth வந்து 2021 2022 34%, 2022 2023 30%, 9 months financial year 2024 versus 9 months financial year 2023 31% வந்து பார்த்திருக்காங்க. எபிட்டா மார்ஜின்ஸ் இந்த கம்பெனிக்கு 65, 68, 70, 71% இருக்கு. நெட் ப்ராஃபிட் இந்த கம்பெனி இது பாத்தீங்கன்னா 2021 171 கோடி, 2022 241 கோடி, 2023 324 கோடியா இருந்திருக்கு. 9 months financial year 2024ல இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் 326 கோடியா இருந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் 47, 49, 50, 54% வச்சிருக்காங்க. இபிஎஸ் இந்த கம்பெனிக்கு ₹8.22 ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் ஃபினான்ஷியல் இயர் 2023ல வந்து ₹76.58 இருக்கு. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் ₹16.22 அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட் 13 to 17 டிசம்பர் 2024. ஐபிஓ பிரைஸ் ₹397, ₹417 ஒரு ஷேர் இருக்கு. எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் ₹39 ஒரு ஷேர் நிர்ணயிச்சிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ 1475 கோடி. இந்த 1475 கோடி வச்சு ப்ரமோட்டர் குரூப்ல ஐஜிஐ பெல்ஜியம் அண்ட் ஐஜிஐ நெதர்லாந்து கம்பெனி இந்த கம்பெனி அக்யூசியேஷன் பண்ண போறாங்க. ஆஃப் ஆஃப் ஃபாசில் 2750 கோடி அளவுக்கு இருக்கு. டோட்டல் ஐபிஓ சைஸ் 425 கோடி. லாட் சைஸ் 35 ஷேர், ₹14,595 இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ ₹2 ஒரு ஷேர். ரீட்டைல் அலோகேஷன் 10%. லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் 18 டிசம்பர் 2024. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 19 டிசம்பர் 2024. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 19 டிசம்பர் 2024. ஐபிஓ லிஸ்டிங் டேட் 20 டிசம்பர் 2024 இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா டாப் 10 ஜுவல்லரி செயின்ஸ் இன் இந்தியா பை ரெவன்யூ அப்படி இருக்கிற ஒரு டாப் 10 பிளேயர்ஸ்ல 9 பிளேயர்ஸ்க்கு வந்து இவங்க சர்டிபிகேஷன் அண்ட் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குளோபல் மார்க்கெட் ஷேர் முக்கியமா இந்த டைமண்ட் சர்டிபிகேஷன், ஸ்டட்டட் ஜுவல்லரி சர்டிபிகேஷன், கலர் ஸ்டோன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேலண்டர் இயர் 2023 டேட்டா படி 33% அளவுக்கு மார்க்கெட் ஷேரும், ஒரு சில சர்டிபிகேஷன் ஆல்மோஸ்ட் 50 to 70% மார்க்கெட் ஷேர் இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க இந்த சர்டிபிகேஷன் எஜுகேஷனல் பிசினஸ்ல. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் லெபார்டரிஸ் வந்து வச்சிருக்காங்க குளோபலாக. அது குளோபல் லிஸ்டட் பியர்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை சம்பந்தமா படிக்கிறதுக்கு தேவையான ஸ்கூல்ஸும் இந்த கம்பெனி வச்சிருக்காங்க as of September 30, 2024 டேட்டா படி. பிளஸ் இந்த கம்பெனியோட இன்னொரு பாசிட்டிவா என்னன்னு சொல்லி பார்க்கலாம், இந்த கம்பெனி ரெகுலரா டிவிடெண்டும் கொடுத்திருக்காங்க. ஸோ கேலண்டர் இயர் 2021 ஒரு ஷேருக்கு ₹3,750, கேலண்டர் இயர் 2020 ₹3,700, கேலண்டர் இயர் 2020 ₹3,539 ஒரு ஷேருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் அந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆன உடனே 9 months கேலண்டர் இயர் 2024ல ₹4.78 வந்து ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. ரெகுலரா டிவிடெண்ட் தர கம்பெனியாகவும் இந்த கம்பெனி இருந்திருக்காங்க கடந்த 3 கேலண்டர் இயர்ல. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி என்னதான் மார்க்கெட் லீடரா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷனல் ஃபர்ம்ஸும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல்ல இருக்கிற இதே மாதிரி பிசினஸ் இருக்கிற கம்பெனிஸ் கிட்ட இருந்தும் காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் இவங்க அக்யூசியேஷன் பண்ண போற ஐஜிஐ பெல்ஜியமா இருந்தாலும் சரி, ஐஜிஐ நெதர்லாந்து குரூப்பா இருந்தாலும் சரி, சில லீகல் ப்ரொசீடிங்ஸ் இருக்கிற கம்பெனி அவங்க இருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் வைஸ் பார்க்கும்போது வந்து ஆல்மோஸ்ட் ஓகே வேல்யூவேஷன்ஸ்ல வந்து அந்த கம்பெனி வாங்குறதா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனியோட ரெவன்யூ கான்சன்ட்ரேஷன் இப்போதைக்கு இந்தியால இருக்கு. ஒன்ஸ் மெர்ஜ் ஆயிட்டதுக்கு அப்புறம் அந்த ஐஜிஐ பெல்ஜியம் நெதர்லாந்து பொறுத்த வரைக்கும் 70% ரெவன்யூ இந்தியால இருந்து, இது 30% ரெவன்யூ வந்து அவுட் சைட் இந்தியாவும் வரப்போகுது. 70% ரெவன்யூ இந்தியால இருந்து வந்தாலுமே பர்டிகுலரா 2 ஸ்டேட் குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா
காஸ்டா தான் இவங்களுக்கு ரெவன்யூ ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணுது. ரெவன்யூ கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ லிஸ்டட் பியர்ஸ் யாருமே மார்க்கெட்ல இல்லாததுனால இந்த கம்பெனியோட ப்ரீ இஷ்யூ வேல்யூவேஷன் 36 to 38 டைம்ஸ் earnings கேட்கறாங்க. போஸ்ட் இஷ்யூல 39 to 41 டைம்ஸ் earnings கேட்கறாங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து டீசென்டா ஆவரேஜா 30% கடந்த 3 கேலண்டர் இயர்லயும் 9 months கேலண்டர் இயர் 2024 வந்திருக்கு. ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் ஆல்மோஸ்ட் 50% வச்சிருக்காங்க. ROCE மார்ஜின் சரி, ROE மார்ஜின் சரி, வெல் அபோவ் தி த்ரெஷோல்ட் அளவுக்கு வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓகே வேல்யூவேஷன்ஸ் தான் சொல்லுவேன், கன்சிடரிங் தி கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ ஓவராலா இந்த கம்பெனியோட கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு இருக்குன்னா ₹100 ஒரு ஷேருக்கு இருக்கு. 23.98% லிஸ்டிங் நீஸ் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த லேப் க்ரோன் டைமண்ட் சர்டிபிகேஷன் மார்க்கெட்ல இந்த கம்பெனி 65% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செகண்ட் லார்ஜஸ்ட் பிளேயரா இருக்காங்க இந்த டைமண்ட் சர்டிபிகேஷன்ல. இந்தியால இந்த டைமண்ட் சர்டிபிகேஷன் மூலமே 50% மார்க்கெட் ஷேர் இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. 90% ஆஃப் ஜுவல்லரி செயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஜிஐயோட சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபினான்ஷியல்ஸும் ஆல்மோஸ்ட் எவர் ஆன் 30% ரெவன்யூ க்ரோத் கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. 50% ப்ராஃபிட் மார்ஜின்ஸும் கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ண இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. ஒன்ஸ் மர்ஜருக்கு அப்புறம் இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துதான் இருக்கணும். ஸோ இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் இருக்கிற கம்பெனி தான். ஆனா ரொம்ப பெரிய க்ரோத் நீங்க இந்த மாதிரி கம்பெனிஸ்ல வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மார்ஜின்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா தான் இந்த கம்பெனி வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 5 to 6% ஆர் 5 to 7% அளவுக்கு தான் இவங்களோட ஓவரால் ஜுவல்லரி மார்க்கெட் சர்டிபிகேஷன் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்க ஒரு நல்ல க்ரோத் பிசினஸ்ல இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ண முடியாது. வேல்யூவேஷன்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இன்னும் ₹10 ₹20 எக்ஸ்ட்ரா வச்சா இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் ஒன்று எதிர்பார்த்தாங்க. ஆனா அதை விட குறைவா இருக்கிறதுனால வேல்யூவேஷன்ஸ் ஓகே தான் சொல்லுவேன். 30% க்ரோத்துக்கும் 50% மார்ஜினுக்கும். ஸோ ஓவராலா இந்த கம்பெனி வந்து ஒரு குட் ஃபண்டமெண்டல்ஸும் பிளஸ் ஓகே வேல்யூவேஷன்ஸ்ல வந்த கம்பெனியா பாக்குறேன். பட் ஸ்டில் கன்சிடரிங் த மார்க்கெட் கண்டிஷன் ஐபிஓ பிரைஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டாப் லாஸா இருக்கும் இந்த மாதிரி கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்கன்னா. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்ல செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.